வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்மளோட லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளானோட 12வது நாள். இன்னைக்கு காலையில் சாப்பாடுக்கு நம்ம அவல் உப்மா எடுத்துக்க போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 354. இப்போ நம்ம அவல் உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க. இதோட நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் நறுக்கின கேரட், கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ காய்கறி நல்லா வேகணும், அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். இதை மூடி போட்டுருங்க, அப்படியே காய்கறி வெந்துட்டு இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அவல் சேருங்க. அவலை நம்ம நனைச்சிக்க போகிறோம். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு நனைச்சிக்கோங்க. ஊற்றின தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சிடணும். இதோ அவல் ரெடி. அவல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா தான் உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட காய்கறிகளும் வெந்துருச்சு. இப்போ இதில் தண்ணியில் நனைச்சி அவலை சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிளறினா போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு அங்கங்கே திட்டு திட்டா இல்லாத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. ஃபைனலாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதோ நம்மளோட உப்மா ரெடி. இந்த உப்மா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். டயட் ரெசிபி அப்படிங்கிற ஃபீலிங்கே வராது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பவுல் அளவுக்கு இந்த உப்மா சாப்பிட போகிறோம். ஒரு பவுல் அவல் உப்மா அப்படிங்கிறது குத்து மதிப்பாக ஒரு 230 கிராம். இந்த அளவுக்கு உப்மாவில் 6.5 கிராம் ப்ரோட்டீனும், 11.1 கிராம் ஃபேட்டும், 57 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 3.6 கிராம் ஃபைபரும் இருக்குது. இன்றைக்கி காலையில் ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஊற வச்ச உலர் திராட்சை சாப்பிட போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 61. ஊற வச்ச உலர் திராட்சை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, நல்ல ஜீரண சக்தியும் கொடுக்கும். இதில் ஒரு 20 எடுத்துக்கோங்க. இதை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் இந்த மாதிரி நல்லா பெருசாகிடும். இதை ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சாப்பிட்ருங்க. இந்த 20 உலர் திராட்சையில் கிட்டத்தட்ட 0.4 கிராம் ப்ரோட்டீனும், 0.1 கிராம் ஃபேட்டும், 13.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 1.4 கிராம் ஃபைபரும் இருக்குது. அப்படியே நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு வரலாம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 269. இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தியும் கொஞ்சமாக காளான் ஃப்ரையும் சாப்பிட போகிறோம். இதுக்கு முதல்ல மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பல் நறுக்கின பூண்டு, ஒரு அரை நறுக்கின பெரிய வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும், நல்லா கலர் மாதிரி வரணும். இதோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பேக்கெட் காளானை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா வதக்க ஆரம்பிங்க. காளான் தண்ணி விடும், அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஆரிகானோ, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இது 3ஐயும் சேர்த்து இப்போ கிளற போகிறோம். ஆரிகானோ ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும், பிடிச்சா போட்டுக்கலாம். இப்போ காளான் நல்லா வேகணும், அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகணும். இதோ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கின கொத்தமல்லியெல்லாம் ஒரு கை சேர்த்துடலாம். இதோ நம்மளோட காளான் ஃப்ரை ரெடி. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 பெரிய ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்க்குறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு கை அளவுக்கு அதை சேர்த்துக்கோங்க.
இதில் நீங்கள் எண்ணெய் சேர்க்கக்கூடாது, தண்ணி ஊற்றி நல்லா பிசைய ஆரம்பிங்க. மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். மாவு பிசையும் போதே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இல்லை அப்படி அழுத்தி பிசைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பிசைங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நான் உருண்டைகள் ஆக்கிட்டேன். இப்போ மாவு தூவி உருட்ட போகிறேன். இந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க. இப்போ நல்லா சூடான கல்லில் இதை போட்டு சுட்டு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போடுங்க, ஒரு பாதி வேகட்டும். இதோ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு நல்ல துணி எடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. இது எல்லா பக்கமும் ஈவனாக வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோ நம்மளோட வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி. இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு 2 வெந்தயக்கீரை சப்பாத்தியும் 1/2 கப் அளவுக்கு காளான் ஃப்ரையும் எடுத்துக்க போகிறோம். இந்த 2 வெந்தயக்கீரை சப்பாத்தி கிட்டத்தட்ட 80 கிராம். இந்த 2 சப்பாத்தியில் 6.4 கிராம் ப்ரோட்டீனும் 0.9 கிராம் ஃபேட்டும் 35.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 5.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1/2 கப் மஷ்ரூம் ஃப்ரையில் 3.4 கிராம் ப்ரோட்டீனும் 5.8 கிராம் ஃபேட்டும் 4.9 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 1.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி நம்ம சாலட் எடுத்துக்க போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 195. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் வெள்ளரிக்காய் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாலடுக்கு நம்மளுக்கு ஒரு வெள்ளரிக்காய் தேவை. நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் வேக வச்சு ஸ்வீட் கார்ன் சேருங்க. இதோட ஒரு கை நறுக்கின கொத்தமல்லி, 1/2 எலும்புச்சம்பளத்தோட ஜூஸ். எலும்புச்சம்பளத்தை புழிஞ்சாச்சு. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் சேருங்க. அதுதான் சாலட்க்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதோ நம்மளோட கார்ன் சாலட் ரெடி. ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஒரு பவுல் சாலட் சாப்பிட போகிறோம். இந்த ஒரு பவுல் சாலட்டில் 3.5 கிராம் ப்ரோட்டீனும் 2.2 கிராம் ஃபேட்டும் 11.3 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 3 கிராம் ஃபைபரும் இருக்குது. அப்படியே நைட்டு சாப்பாடுக்கு வரலாம். நைட் டின்னரோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 398. நம்ம 2 கோதுமை ரொட்டியும் 1/2 கப் சாம்பாரும் சாப்பிட போகிறோம். சாம்பார் ரெசிபி Day 1 வீடியோவில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோதுமை ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரொட்டிக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக துருவின தேங்காய், நீங்கள் ஒரு 1/4 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, இதோட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிங்க. இதை நம்ம ரொட்டியாக தட்ட போகிறோம். அதனால் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஃபைனலாக மாவு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா சூடான தோசைக்கல்ல தட்டிடலாம். இதுக்கு மேலே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டுடுங்க. நம்ம தடிமனாக தட்டுறதால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நிதானமாக வேக விடுங்க. இதோ நம்மளோட ரொட்டி ரெடி. இன்றைக்கி நம்ம நைட்டு சாப்பாட்டுக்கு 2 ரொட்டியும் 1/2 கப் சாம்பாரும் எடுத்துக்க போகிறோம். இந்த 2 கோதுமை ரொட்டியில் 7.2 கிராம் ப்ரோட்டீனும் 8.5 கிராம் ஃபேட்டும் 48.5 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 3.6 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1/2 கப் சாம்பாரில் 4.7 கிராம் ப்ரோட்டீனும் 2.6 கிராம் ஃபேட்டும் 13.4 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 2.9 கிராம் ஃபைபரும் இருக்குது.
ஸோ இன்றைய நாள் முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்ட கேலரிஸ் 1277. டே 12 முடிஞ்சது. டே 13ல் சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.